என்னடா இது கம்பியில் 2 ஈக்களை மட்டும் ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் கொசுத்தேனி வச்சுருக்கிற இடத்துல ராபர் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொசுத்தேனி மட்டும் இல்லாமல் மற்ற ஏதாச்சும் பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் இருந்துச்சுனாலும் அதை வந்து வேட்டையாடி சாப்பிடும் தன்மை உடையது. இதுபோல் நம்ம இந்தியன் பீ பாக்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அசசன் பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா தேனீக்களை பிடிச்சி அதை சக் பண்ணி அதில் இருக்கிற சாளர்லாம் உறிஞ்சி குடிச்சிடும். இதுவும் பார்த்திங்கன்னா கொசு தேனீயில் பார்த்திங்கன்னா இந்த ராபர் ஃப்ளை அப்படின்றது ஒரு வேட்டையாளி இருக்குது. இந்த பூச்சி பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம விவசாயத்துக்கு வந்து நன்மை செய்யுது. எப்படின்னா தீமை தரக்கூடிய பூச்சிகளை பிடிச்சிட்டு வந்து இது போல் கொலை பண்ணி சாப்பிட்றதுனால இந்த தீமை தரக்கூடிய பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து ஃபீல்டில் கம்மியாகும். நம்ம கொசு தேனீக்களை பிடிச்சி சாப்பிட்றதுனால தேனீக்களோட கூட்டத்தில் ஈக்கள் வந்து கம்மியாகும். அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான்.